ஓம் சாந்தி. 14/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மை செய்வதற்கான யுகம் ஆகும். இதில்தான் மாற்றம் நடக்கிறது. நீங்கள் கீழான நிலையில் இருந்து உத்தம புருஷர்களாக ஆகிறீர்கள். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை யோசிப்பதாலோ அல்லது பேசுவதாலோ முன்னேற்றம் ஏற்பட முடியாது. பதில்: நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம். நாடகம் செய்ய வைத்தால் செய்து கொள்ளலாம். இதை யோசிக்கக்கூடிய அல்லது இவ்வாறு பேசக்கூடியவர்களின் முன்னேற்றம் ஒருபோதும் ஏற்பட முடியாது. இவ்வாறு யோசிப்பவர்கள் அல்லது பேசுபவர்களிடம் முன்னேற்றம் ஒருபோதும் ஏற்பட முடியாது. இவ்வாறு சொல்வதே தவறாகும். இப்போது என்ன முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முயற்சி செய்யத்தான் வேண்டும். பாடல்: இது தீபம் மற்றும் புயலின் கதையாகும். ஓம் சாந்தி. இது கலியுக மனிதர்கள் உருவாக்கியுள்ள பாடலாகும். ஆனால் இதன் அர்த்தத்தை அவர்கள் அறியவில்லை. நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்தினர் ஆவீர்கள். சங்கம யுகத்தின் கூடவே புருஷோத்தம என்பதையும் எழுத வேண்டும். குழந்தைகளுக்கு ஞானத்தின் கருத்துக்கள் நினைவு இல்லாத காரணத்தினால் இத்தகைய சொற்களை எழுத மறந்து விடுகிறார்கள். இது முக்கியமானது. இதன் அர்த்தத்தை கூட நீங்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். புருஷோத்தம மாதம் கூட உள்ளது. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இந்த சங்கமத்தின் பண்டிகை கூட ஒன்று உள்ளது. இந்த பண்டிகை அனைத்திலும் உயர்ந்ததாகும். நாம் இப்போது புருஷோத்தமர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த, செல்வந்தர்களிலும் செல்வந்தர்கள், நம்பர் 1 என்று லக்ஷ்மி நாராயணரை சொல்லலாம். பெரிய பிரளயம் நடந்தது என்று சாஸ்திரங்களிலே காட்டுகிறார்கள். பிறகு முதல் நம்பரில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கடலின் மீது ஓர் ஆளிலையில் மிதந்து வந்தார் என்று காட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். இவரைத்தான் ஷியாம் சுந்தர் என்று சொல்லுகிறார்கள். விரலை சூப்பிக் கொண்டு வந்தார் என்று காட்டுகிறார்கள். குழந்தை கர்ப்பத்தில்தான் இருக்கும். எனவே முதலில் ஞான கடலிலிருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். ஞான கடலின் மூலம் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. அதில் நம்பர் 1 புருஷோத்தமர் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். மேலும் இவர் ஞான கடல் ஆவார். தண்ணீரின் கடல் அல்ல. பிரளயமும் நடப்பதில்லை. நிறைய புதிய குழந்தைகள் வரும்போது பாபா பழைய ஞான கருத்துக்களை மீண்டும் சொல்ல வேண்டியுள்ளது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் உள்ளன. 5வது இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றம் அடைகிறார்கள். கீழான நிலையிலிருந்து சர்வ உத்தமமானவர்களாக ஆகிறார்கள். சிவபாபாவை கூட புருஷோத்தமர் அல்லது சர்வோத்தமம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவர் பரமாத்மா ஆவர். பிறகு புருஷர்களில் உத்தமமானவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவர். இவர்களை அப்படி மாற்றியது யார்? இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். குழந்தைகளுக்கும் புரிய வந்துள்ளது. இந்த சமயத்தில் அப்படி ஆவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். முயற்சி ஒன்றும் பெரியதில்லை, கடினமில்லை, மிகவும் சுலபமானது. கற்றுக்கொள்ளுபவர்களும் அபலைகள், கூனிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆவர். அவர்களுக்கு எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் ஒரு சாது இருந்தார். நான் எதையும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை என்று சொன்னார். நல்லது. ஆயுள் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. பிறகு என்ன? அதனால் எந்த பலனும் இல்லை அல்லவா? மரத்திற்கும் கூட உணவு கிடைக்கிறதல்லவா? உரம், தண்ணீர் போன்றவை இயற்கையாக கிடைக்கிறதல்லவா? அதன் மூலம் மரம் வளர்கிறது. அவர் கூட ஏதாவது சித்திகளை அடைந்திருப்பார்.
இதுபோல நிறைய பேர் நெருப்பில் தண்ணீரின் மீது நடப்பவர்கள் இருக்கிறார்கள். இதனால் எல்லாம் என்ன பலன்? உங்களுக்கு இந்த சகஜ ராஜ யோகத்தின் மூலம் பல பிறவிகளுக்கும் நன்மை உண்டாகும். உங்களை பிறவிகளுக்கும் துக்கமுடையவர் என்ற நிலையிலிருந்து அது சுகமுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நாடகத்தின்படி நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்லுகின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. படிப்பினுடைய சாரத்தை புத்தியில் வைத்து நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாத்தீத நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களாக ஆவதற்காக பாபாவிற்கு முழுமையான உதவியாளர்கள் ஆக வேண்டும். 2. சத்தியமான தந்தையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய எது சரி எது தவறு என்ற ஞானத்தின் மூலம் நற்குணம் உடையவர்களாக ஆகி வாழ்க்கையின் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெற வேண்டும். வரதானம். தங்களுக்குள் அன்பின் கொடுக்கல் வாங்கல் மூலமாக அனைவரையும் ஒத்துழைப்பு தருபவர்களாக ஆக்கிவிடக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. தங்களுக்குள் அன்பின் பரிமாற்றம் அல்லது கொடுக்கல் வாங்கல் மூலமாக அனைவரையும் ஒத்துழைப்பு தருபவர் ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். இப்பொழுது ஞானம் கொடுப்பது மற்றும் பெறுவது என்ற நிலையை நீங்கள் கடந்துவிட்டீர்கள். இப்பொழுது ஸ்நேகத்தின் பரிமாற்றத்தை செய்யுங்கள். யார் உங்கள் எதிரில் வந்தாலும் அவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் மற்றும் அன்பை பெற வேண்டும். இதற்குதான் அனைவரின் ஸ்நேகி மற்றும் அன்பானவர் என்று கூறப்படுகிறது. அஞ்ஞானிகளுக்கு ஞான தானம் தர வேண்டும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் இந்த தானம் செய்வதில் மகாதானி ஆகுங்கள். அதாவது எண்ணத்தின் அளவில் கூட யார் பொருட்டும் அன்பை தவிர வேறு எதுவும் உற்பத்தியாகக்கூடாது. எல்லோருக்காகவும் அன்பு மட்டுமே உருவாகும் போது பின்னர் அந்த அன்பிற்கு கைமாறாக ஒத்துழைப்பு கிடைத்து விடுகிறது. மேலும் அந்த சகயோகத்தின் பலனாக வெற்றியும் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன். ஒரு நொடியில் வீணான சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இதுதான் தீவிர புருஷார்த்தம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தற்சமயத்தில் மனிதர்கள் முக்திக்குத்தான் மோட்சம் என்று கூறுகிறார்கள். முக்தி பெறுபவர்கள் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த மனிதர்கள் பிறப்பு இறப்பில் வராமல் இருப்பதுதான் உயர்ந்த பதவி என்று நினைக்கிறார்கள். அதையேதான் வினை பயன் என்றும் கருதுகிறார்கள். பிறகு யார் வாழ்க்கையில் வாழும்போது நல்ல செயல்கள் செய்கிறார்களோ, எப்படி தர்மாத்மா மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்றும் அந்த வாழ்க்கைத்தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை என்றும் நினைக்கிறார்கள். மற்றபடி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று கோடியில் யாரோ ஒருவர்தான் புரிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது இது அவர்களுடைய சொந்தமான வழி. ஆனால் நாமோ பரமாத்மா மூலமாக என்ன தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால், முதலில் மனிதர்கள் விகாரங்களின் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடாத வரை முதல் இடை கடைசி துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. எனவே இதிலிருந்து விடுபடுதல் என்பதும் ஒரு நிலை ஆகும். அதுவும் முதலில் ஈஸ்வரிய ஞானத்தை தாரணை செய்தால்தான் அந்த நிலைக்கு போய் சேர முடியும். மேலும் அந்த நிலைக்கு நம்மை சேர்ப்பிப்பவர் சுயம் பரமாத்மாதான் வேண்டும்.
ஏனெனில் அவர்தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிப்பவர். அதுவும் ஒரே நேரத்தில் வந்து அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை கொடுத்து விடுகின்றார். மற்றபடி பரமாத்மா ஒன்றும் அநேக முறை வருவதும் இல்லை. மற்றபடி பரமாத்மாதான் எல்லா அவதாரங்களையும் தரிக்கின்றார் என்றும் நினைத்து கொள்ளாதீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். மனதின் மூலமாக செய்யும் சேவை எல்லையற்ற சேவையாகும். எந்த அளவு நீங்கள் மனதால், சொல்லால், சுயம் சாம்பிள் மாதிரி உதாரணம் ஆவீர்களோ, சாம்பிளை பார்த்து இயல்பாகவே அனைவரும் கவரப்பட்டு விடுவார்கள். திட சங்கல்பம் வைத்தாலே போதுமானது. அப்பொழுது சுலபமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும். சொற்கள் மூலம் சேவை செய்ய நேரமில்லை என்றால் உங்கள் உள்ளுணர்வு மூலமாக, மனசா சேவை மூலமாக பரிவர்த்தனை செய்வதற்கான நேரமோ இருக்கிறதல்லவா? இப்பொழுது சேவையை தவிர வேறெதிலும் நேரத்தை இழக்கக்கூடாது. நிரந்தர யோகி மற்றும் நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். மனசா சேவை செய்ய தெரியவில்லை என்றால் தங்களுடைய தொடர்பின் மூலமாக, தங்களது நடத்தை மூலமாக கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.